இந்த நாளிலும் கர்த்தரை சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆராதித்தோம், கர்த்தரை நாமத்தை உயர்த்தினோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் அவர் கரத்தில் இருக்கிறபடினால அதை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற கிரியை செய்கிறவர், ஏற்ற பலனை கொடுக்கிறவர் அவர். அதனால் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நம்ம கூடவே இருந்து தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:12. கொண்டு வந்து கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அல்லேலூயா. இது நம்ம போன வாரத்துக்கும் முதல் வாரம் பார்த்தோம். நம்ம அப்படித்தானே? மோசேயின் கைகள் அசைந்து போயிடுற போது ஆரோனும் ஊரும் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத போன வாரத்துக்கு முதல்ல நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவருக்காய் ஊழியம் பண்ணக்கூடிய ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு ஆதரவாய் ஊரும் ஆரோனும் இருந்தார்கள். யாரை மேற்கொண்டாங்க? அமலேக்கியரை மேற்கொள்ளும்படியாய் அவங்க வந்தபோது அமலேக்கியுடைய ஆவி எப்படிப்பட்டது, அமலேக்கியர் யார் என்பதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்படி தானே? போன வாரத்துக்கு வர பார்த்தோம். அமலேக்கியர்னா யார்? அது சாதாரணமான மனுஷர்களா, இல்லை மற்ற ஜனங்களை போல் இருப்பாங்களா? அதுக்கு நம்ம ஆண்டுடைய கிருபை போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா கிருபை வேணுமா? இதை எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனை எதிர்க்கிற மாதிரி அமலேக்கிய எதிர்க்க முடியுமா, இல்லை வேற மாதிரி எதிர்க்கணுமா அப்படிங்கிறத 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அப்போ அமலேக்கியுடைய ஆவி எப்படிப்பட்டது, அவர்களை எப்படி ஒதுக்கணும், அது யார் வர அது கிரியை செய்யுங்கிறதெல்லாம் போன 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அப்போ தலைமுறையாய் அமலேக்கிற்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருப்பதனால அமலேக்கியுடைய யுத்தம் நமக்கு உண்டு என்பதை நாம் பார்த்தோம். இப்படி அமலேக்கிற்கு எதிராய் மோசே யுத்தம் பண்ண வந்தபோது அவர்களுக்கு ஆரோனும் ஊரும் ஒரு உறுதுணையாய் வந்து அந்த யுத்தத்தை யோசுவா கீழே செய்கிறான், ஜனங்கள் செய்கிறாங்க. அது கூட ஆனால் ஜெபிக்கிற மோசேயு கூட ஒத்தாசையாக இருந்த ஊரும் ஆரோனும் அங்கே உதவி செய்து அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு அந்த மோசேக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்த ஊரும் ஆரோனும். அல்லேலூயா. நமக்கு அதான் அநேக நேரங்களில் பார்ப்போம், ஜெபத்தை குறிக்குது. இந்த ஜெபத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊரும் ஆரோனும் நமக்கு தேவை. ஜெபிக்கிற மோசே நமக்கு தேவை, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. அப்போ தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆதிக்கங்களையும் மலை மேல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தீர்மானிக்கிறது. வெற்றியையும் தோல்வியும் யார் தீர்மானிக்கிறது? மலை மேல் இருக்கக்கூடிய ஊரும் ஆரோனும் மோசேயும் நினைச்சா மட்டும்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற யோசுவாவின் வெற்றி, ஜனங்களுடைய வெற்றி, பாளையத்தின் வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா மோசேட்டு இருக்குது, ஊரிட்டு இருக்குது, ஆரோன்ட்டு. அப்போ மேலே நிற்கக்கூடிய ஆட்களுடைய ஜெபம், மேலே நிற்கக்கூடிய ஆட்களுடைய உறுதுணை, மேலே இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஒற்றுமை, மேலே இருக்கக்கூடிய ஆட்களுடைய சரியான சிந்தை தான் கீழே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம இதிலிருந்து நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், அந்த காரியத்தை குறித்து போன வாரத்துக்கு மருத்துவ வர பார்த்தோம் எல்லாம். அப்போ ஜெபம் என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல, ஒரு மனம் என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்து அந்த வெற்றியை நியமிக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள், மிக முக்கியமான அச்சா ஆணிகள் ஆறுன்னு கேட்டால் மேலே நிற்கக்கூடிய உறுதுணையாக்கக்கூடிய இந்த காரியம் மாத்திரம் சரியாக இருந்துச்சுன்னா கீழே எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், எத்தனை நபர்களாக இருக்கட்டும், அதை மேற்கொள்ள நமக்கு முடியும். அல்லேலூயா. இதை குறித்து போன வாரத்தை மருத்துவர் பார்த்தோம். இந்த வாரத்தில் இதை குறித்து நான் வச்சுட்டேன். ஆண்டவர் கருத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தினாரு. அந்த காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வந்திருக்கிறேன். அதன் மேலே பாருங்க, அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலை. அப்போ ஒரு மனதோடு கூட ஒரே நிலையாய் இருப்பதற்கு உறுதுணையாய் இருந்தவர் யார் அப்படின்னா ஊரும் ஆரோனும் இருந்தார்கள். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாய் தாங்கி நடத்துகிற தேவன் அவர். அப்படித்தானே? ஒரு ஊழியத்தில் ஒரு தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்தால் அந்த பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, பிள்ளையுடைய தலைமுறையும் 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம், கிருபை செய்கிற தேவன் அவர். ஒருத்தன் எனக்கு ஊழியம் செய்தா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா, தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சா நமக்கு எப்படிப்பட்ட தலைமுறையா? 1000 தலைமுறை வர ஆமா இரக்கம் செய்கிற தேவன். அதே சமயம் எதிர்த்தாலோ 2ஆம் 3ஆம் தலைமுறை வர அந்த கோபப்படுத்துகிற, அந்த கோபத்தை என்ன பண்ணுவாரு? ஆமா காண்பிக்கிற தேவன் அவர். அப்ப கோபம் 2-3 தலைமுறை வரை அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களுக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஜனங்கள் 8 தலைமுறைக்கு 10 தலைமுறை வரை அப்படி கோபங்கள் என்ன இது கடந்து வந்திருக்கு. அது வரை அந்த ஜனங்களை அந்த தேசத்தில் அந்த தலைமுறையில் கிரியை செய்யாமே என்ன பண்ணுவார்? தேவன் விட்டு விட்டு போய்விட்டார். அப்போ கோபப்படுத்தினா என்ன ஆகும்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆனால் நம்ம அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தா 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன். அதிலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 31ஆவது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆவது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் குமாரனாகிய பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய அந்த ஊருடைய மகனை குறித்து அங்க போட்டிருக்குது. என்ன சொல்லனா, ஊர் ஒரு நாள்ல ஆண்டவருக்கு பிரியமாய் தன் தேவனுக்கு என்னுடைய சித்தத்தை சேனைகளாய் நின்று அந்த இடத்தை யுத்தம் பண்றதுக்கு உதவியாய் இருந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த கிருபை. அந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆரோனுடைய குமாரருக்கு தேவையான எல்லா ஆரோனும் ஊரும் தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப ஆரோனும் ஊரும் அந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை தாங்கி நடத்தினதுனால தலைமுறையாய் அந்த தேவ பிள்ளைகளை அவர்கள் நினைத்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்ப ஊரை போல ஆரோனை போல தேவனுடைய சமூகத்திலே சப்போர்ட்டா நின்னா நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம் தலைமுறைகளுடைய மேல தேவ கரம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். நாம் ஊரை போல ஆரோனை போல மோசே போல திறப்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மோடு கூட அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வதில்லை. தலைமுறையாய் நம்முடைய திட்டங்களை கொடுத்து தீர்மானங்களை கொடுத்து நம் மேலே தரிசனங்களை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவரே ஜெபிச்சு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியோடு கூட நம்ம முடிச்சு போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது மாத்திரம் இல்ல, தலைமுறையாக நினைத்து பார்த்து கிருபைகளை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிச்சா என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நான் போய் வேலை செய்தா மட்டும்தானே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நாம ஜெபிச்சா ஒருவேளை அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதற்கான வழிகள் நம்மளுக்கு முன்னால காணப்படாது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை உயர்த்துவார். அந்த பிள்ளைகளை கண்டிப்பா அந்த பிள்ளைகள் மேல தேவ கரம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அதான் 1வது வசனம் வாசிக்கலாம். 31:1 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்க மோசேயை பார்த்து சொல்றாரு. அங்க மோசேயை பார்த்து சொல்லி நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறது பெயர் சொல்லி அழைத்து. அங்க பார்க்கணும் விசேஷமா அங்க சொல்ற பாருங்க, வினோதமானகளை அவன் யோசித்து செய்யும்படியாக ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி. ஆமா, அவர் அப்படியே பாப்பார், யாரு என்னுடைய ஊழியத்துக்காய் உண்மையாய் ஓடினாங்க, வார ஓடி வந்தாங்கல்ல, வார ஜெபிச்சாங்கல்ல, உபவாசத்தோடு வந்து ஜெபிச்சாங்கல்ல, சபையின் காரியங்களுக்காக தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டு அலுவல்கள் எல்லாம் விட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தன்னுடைய சுயங்கள் எல்லாம் விட்டு தன் தியாகம் பண்ணி வந்து செய்தான்ல, நினைப்பார் ஆண்டவர். நினைச்சு அதற்கான ஏற்ற கிரிகளை செய்கிற தேவன். தமிழ் ஒரு நாளும் மறந்து போகிற தெய்வமே அல்ல. நாம் படுகிற பிரயாசங்கள், நாம் படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதன் மத்தியிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷனையும் அவர் விட்டு விலகுவதுவே இல்லை.
அவர் தனியா பேச சொல்லி அழைத்து அவனை வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதுக்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதுக்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக, ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவனை தேவ ஆவியினால் அப்ப நிரப்பினேன். தேவ ஆவியினால் அவனை நிரப்பினா கர்த்தர் அவனுக்கு எல்லா ஞானம், அறிவு, புத்தி, பலன், சுகம் எல்லாத்தையும் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நம்ம தேடக்கூடிய பிள்ளைகளை, நீங்க தேடக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் உதவி செய்த, உத்தாசி அனுப்பின, அவர் யாரா இருந்தாலும் அவர் மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, விசேஷித்த ஆவியினாலே அவனை நிரப்பி அவனை ஞானம், அறிவு, புத்தியினாலே நிரப்பினான். அவன் பார்த்துங்க, மரத்தில் வேலை செய்கிறான், பொண்ணுல வேலை செய்கிறான், வைரத்தில் வேலை செய்கிறான், எல்லாம் வெள்ளியில் வேலை செய்கிறான், இரும்பில் வேலை செய்கிறான், எல்லாம் ஞானமோடு. இப்போ ஒவ்வொன்றிலையும் வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு திறமை வேணும் தெரியுமா? பொண்ணுல வேலை செய்யணும்னா அதுக்கு தனியான திறமை இருக்கு. மரத்தில் வேலை செய்யணும்னா அதுக்கு தனியான திறமை இருக்குது. அதுக்கு அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்களே வேற. அதில் யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள் வந்து பெருசாக இருக்கும். மரத்தை எப்படிப்பட்டா பண்ணலாம். பொண்ணுல வேலை செய்யும்போது ரொம்ப நுணுக்கமாக அதை உருக்கி அதுக்கு தான ப்ராசஸ்ங்கிறது வேற. வெள்ளியில் வேலை செய்யும் போதும் அதுக்கு தனியாக இருக்கும். வைரத்தில் வேலை செய்யறதுனா அதுக்கு தனியாக இருக்கும். அப்போ எல்லாம் அந்த கற்களில் வேலை செய்யறதுனா அதுக்கு வேற, ஒளி சுத்தியே வேற. அப்போ ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு ஞானத்தோடு கூட ஒவ்வொரு பொருட்களை வச்சு செய்யணும். இதை கல்லை வெட்டும் போது மரத்தை வெட்டுற மாதிரி வெட்ட முடியாது. அதே மாதிரி பொண்ணை வெட்டும் போது பொண்ணை மற்ற மாதிரி வெட்ட முடியாது. அதுக்கெல்லாம் திறமையாக யோசித்து ஞானத்தோடு செய்யணும். இந்த ஞானமெல்லாம் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஊரின் குமாரனாகிய பெசலியேலை பெயர் சொல்லி அழைத்து விசித்திரமான வேலைகளை செய்யும்படியாய் அவனை அழைத்து அவனுக்கு கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மையாய் தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட தலைமுறையாய் தாங்குகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் யோசுவா சொல்றாரு, ஞானம் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிறது. காரணம் இதுவா, என்னை மாத்திரம் ஆஸ்வதிக்கிற தெய்வம் அல்ல, தலைமுறைகளை ஆஸ்வதிக்கிற தெய்வன். அவன் ஆஸ்வதிக்கிறார் என்று சொன்னா பக்தியில வளர்த்தது மாத்திரம் இல்ல, ஊழியத்திலே பயன்படுத்துவது. பக்தியில வளர்த்துறது மாத்திரம் இல்ல, நல்ல வேலையில் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, ஊழியத்திலே பயன்படுத்தணும். நல்ல வேலை கிடைக்கும், நான் ஆண்டரை தேடனா, அது வந்து எல்லாரும் கிடைக்கிறது. ஆனால் ஊழியம் பண்ணக்கூடிய ஜனங்களை ஊழியத்திலே தொடர்ந்து பயன்படுத்துகிற தேவன் அவர். நீங்கள் ஒரு காலத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து உங்கள் தலைமுறைகளிலே ஊழியம் செய்யக்கூடிய, தேவனுடைய ஆலயத்தில் தொண்டு செய்யக்கூடிய, தேவனுடைய ஆலயத்தில் பயன்படக்கூடிய தலைமுறைகளை உருவாக்குவார். ஆசீர்வாதங்கிறது வந்து வேற. உலகப்பிரமாக நல்ல கலெக்டர் ஆகணும், நல்ல வக்கீல் ஆகணும், நல்ல டீச்சர் ஆகணும், நல்ல விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டகரி. அதை கொடுப்பாரு. ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை வேணும். அல்லேலூயா. அதுதான் விசேஷித்த கிருபை. இது சாதாரணமான அழைப்பல்ல. ஊழியம் பண்ணுறது, கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்து இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வேலை செய்வது, அந்த உடன் ஊழியனாக இருக்கிறது, உடன் வேலைகளை செய்கிறதுக்கு வந்து சாதாரண வேலை அல்ல. இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, பிரித்தெடுக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, விசேஷித்த ஆவி கொடுத்து, விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் கொடுத்தா மட்டும்தான் ஊழியம் பண்ண முடியும். சும்மா ஞானம், அறிவுங்கிறது வந்து வேற, அது படிச்சா வர்றது. ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதான் தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அறிவில் குறைவுள்ளவன் எங்கே போனோம்? படிக்கிறதுக்கு போனால் அறிவு வந்துடும். ஞானம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் என்று சொன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் வந்துச்சுனாலே கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின். அப்ப ஞானம்ங்கிறது வந்து உலகத்திலே கிடைக்கிறது அல்ல. அது ஞானமா செயல்படுகிறதுங்கிறது வந்து கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அது அறிவா, நல்ல அறிவா இருக்கிறான், நல்லா புத்தியா இருக்கிறாங்கிறது வந்து வேற, ஞானமா இருக்குங்கிறது வேற. அறிவு என்று சொன்னா படிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள் என்று சொல்லுவாங்க. இப்போ எம்ஏ, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி அப்படிலாம் படிக்கிறாங்கல்ல, இது அறிவு. ஞானம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிறது. இவனுக்கு படிப்பு அறிவு தேவையே இல்லை. இவன் யாரு? பெசலியேல் எங்கே போய் படித்தான்? எங்கேயும் படிக்கல. ஆனால் அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். இது அறிவுள்ளவனுக்கு. இப்போ பேதுரு இருக்கார்ல, பேதுருக்கு போய் படித்தாரு, மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு எவ்வளோ கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருந்தாரு. இது ஞானம். எங்கே போய் என்ன பண்ணணும்? இப்போ சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார்ல, அது ஞானம். இது படிச்சோ அவன் தலைமுறையில் வந்ததோ அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற ஞானம். ஞானம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும்.
அதுக்கான அபிஷேகமும் அதற்கான கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த ஞானத்தோடு தான் சாலமோன் அவ்வளவு விசித்திரமான வேலைகளையும் அவ்வளவு காரியங்களையும் செய்யறதுக்கு அது உதவியாக இருந்தது ஞானம். அப்ப அறிவு, நிறைய ராஜாக்கள் அறிவோடு கூட காரியத்தை நடத்தினார்கள். அவங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் அவ்வளவு பெருகல. ஞானத்தோடு இருந்த அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஞானத்தினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய், எல்லா ஜனங்களையும் ஆச்சரியப்படத்தக்கதாய், சகலமும் ஜனங்களையும் நல்ல முறையில் என்ன பண்ணா, நேர்த்தியாய் நடத்தினான், நேர்த்தியாய் ஆட்சி செய்தான், நேர்த்தியாய் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தினான். அதுதான் ஞானம் என்று சொல்லுவது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அதுக்கு ஏற்ற அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார். ஞானம் என்று சொன்னா ஏதோ ஒரு பூர்த்தி வழங்குது, அதுக்கான அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும்போது, மற்றும் கல்வியில் சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதுக்கும் யூகித்து செய்யணும். அங்கே எதுவுமே இருக்காது. இப்படி பண்ணனா இங்கே 8 அடி வச்சா கரெக்டாக இருக்குமா, 3 அடி வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத யூகிச்சு அவள் செய்யக்கூடிய கரெக்டாக இருக்கணும். அங்கே 3 அடி வச்சு போய் செய்துட்டு போனால் முட்டிகிட்டு இருக்கக்கூடாது. 3 அடி வச்சு செய்துட்டு போனால் தூக்கிட்டு போக முடியாது, பயங்கர வெயிட்டாக இருக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த பலிப்பீடத்தை சுமக்கிறதுக்கான ஆட்கள், அதை போடுறதுக்கான இவன் அளவு செய்து போனால் ஆரோன் போட்டான்னு வச்சுக்கலாம், ஆரோன் குடும்பத்தார் போட்டான்னா 10 போயிடும், விழுந்து போயிடும். அப்படி இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஞானத்தையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்று, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேல் உள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றான். மோசேக்கு ஒரு கட்டளை வந்திருக்குது. என்னது? இப்படி எல்லாம் பண்ணணும்னு. எப்படி பண்ண ஆண்டவரே? நான் அவனுக்கு நான் சொல்லுவேன், நீ போய் இதை செய்யும் சொல்லுவான். சொல்லும்போது அவன் கரெக்டாக செய்யக்கூடிய ஞானம் அவனுக்கு கொடுக்கறதுனால, உனக்கு ஒரு பலிப்பீடம் உண்டாக்கணும், ஒரு வெண்கல தொட்டி உண்டாக்கணும்னு சொன்னால் போதும், அவனுக்கு அந்த ஞானத்தை நான் கொடுப்பேன். அவன் நீ உனக்கு சொன்னல இதே போல அவன் செய்து கொண்டு நிறுத்துவான். அதான் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை. 2 பேருக்கும். அதாவது இப்போ ஒரு பொருள் வாங்கணும் சர்ச்சுக்கு அப்படின்னா, இதுக்கு என்ன தேவைங்கிறத அந்த யோசிக்கக்கூடிய திறமை வேணும். நாங்கள் ஒன்று யோசிக்கணும்னு வச்சுக்குவோம், இந்த மாதிரி இருந்தால் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு. அதே போல் செய்யக்கூடிய ஞானமும் அறிவும் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் செய்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா எண்ணெயே வந்து நிற்கணும். சும்மா இது இப்படி பண்ணு, 4 மாற்றிட்டு வா, அதை செய்ய இதை செய்யனால சொல்லாமல், இந்த ஊழியம் பண்ணக்கூடிய அந்த மோசேக்கு நான் என்ன சொன்னனோ நீ போய் செய்ய சொன்னால் போதும், அவன் அதை ஏற்றபடியாய் செய்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் நீ போய் சொன்னால் போதும், அவன் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும். நீ கட்டளையிட்ட போதும், நீ சொன்னால் போதும், அதுக்கு ஏற்ற ஞானத்தையும் அறிவே அவளுக்கு கொடுப்பேன். இவன் போய் வெண்கல தொட்டி உண்டாக்கணும், பலிப்பீடம் உண்டாக்கணும் சொன்னால் போதும், பலிப்பீடம்னா அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருவாரு. அந்த பலிப்பீடத்தை உண்டாக்குற எல்லா திறமையும் அவனிடத்தில் வரும். இவன் பார்த்தா மோசேக்கு சொன்னபடி சொல்லும்போது உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், இப்படி தான் உண்டாக்க சொல்லியிருக்காருன்னு. இது சொல்லி புரிய வைக்க முடியாது. இவன்கிட்ட போய் சொன்னான்னா அவன் அதே மாதிரி உள்ள கொண்டு வருவான். கொண்டு வரும்போது ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஏற்ற ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னா, 2மே ஒரே மனதோடு கூட, ஒரே நிலையோடு கூட, ஒரே காரியத்தை யோசிச்சு, 2 பேர் 2 கேட்டகரியாக இருந்தாலும் அந்த ஆவியை கர்த்தர் கொடுத்து அதை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் அவர். அந்த ஊழியங்கிறது வந்து சாதாரண ஒரு வேலை அல்ல. 2 பேருக்கும் அந்த ஒரு மனம் வரணும். ஊழியங்கிறது வந்து சாதாரணமாய் முன்னால் என்ன செய்யும், கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய இடம். நம்ம ஒன்று சொல்லுவோம், அங்கே ஒன்று இருக்கும். ஆனால் ஜெபத்தோடு கூட, தேவனுடைய அழைப்போடு கூட, தேவனுடைய அந்த இதோடு கூட நம்ம செய்ய ஆரம்பித்தா நமக்கு எந்த கருத்து வேறுபாடு இருக்காது. அங்கே எல்லாம் விளங்கி கொள்ளுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வரணும். அதுதான் ஜெபத்தோடு கூட இருக்கணுங்கிறது. ஊழியங்கிறது வந்து சாதாரணமானது அல்ல. மற்றவங்களாம் தப்பாக பேசுவாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணனா அந்த பிரசங்கத்தை தப்பாக பேசி அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி தானே? இப்படிப்பட்ட ஜனங்களில் கூட வச்சுட்டு நடந்தால் எப்படி இருக்கும்? ஊழி பண்ண முடியுமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதே சமயம் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும்? சரியாக இருந்தால் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது 2வது விஷயம்.
கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுடைய இருதயம் தேவனோடு கூட அந்த அழைப்போடு கூட அந்த அபிஷேகத்தோடு கூட இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவார்கள், எல்லாவற்றையும் சரியாக செய்வார்கள். இவங்க உள்ளத்தில் நினைக்கிற காரியத்தை எல்லாம் அவர்கள் கைகூடி வர பண்ணுவாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? அதுக்காக ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. நான் எங்க அண்ணன்கிட்ட இருக்கும்போதெல்லாம் எதையுமே டென்ஷன் ஆக்க மாட்டார். அவர் எல்லாம் சொன்னார்னா போதும், அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன இதில் புரிகிறாரு அப்படிங்கிறத அப்படியே நம்ம அப்படியே கொண்டு போய் நிறுத்துவோம். அவர் என்ன சொல்கிறார் அதை விட எக்ஸ்ட்ரா போய் செய்ய வேண்டியதே கம்மியாக இருக்காது. என்ன செய்ய சொன்னாலும் சரி, ஒரு வேலையா, ஒரு பக்கம் போயிட்டு வர சொன்னாங்களா, ஒரு பக்கம் ஊழியத்தை பண்ண போனாங்களா, எந்த வேலையாக இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், அவருக்கு டென்ஷனே போகாது. எதுலேயுமே டென்ஷன் போகாது. எங்கே பிரச்சனை எங்கிட்ட தான் வருமே இல்லையா, என் மூலமாக தான் நான் நிறைய காரியத்தை நானே முடிச்சு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் போய் சொல்லுவேன், ஆனால் இப்படி நடந்தது, இப்போ சொல்லிட்டேன், அப்படியா, ஓகே அப்படிம்பாரு. அப்போ என்னாமே நம்ம வடிகாலாக இருக்கணும். நம்ம ஊழியத்திற்கு அந்த ஊரும் ஆரோனும் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊழியத்தில் முன்னால் நிற்கிறாங்க அப்படின்னா கர்த்தரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த இடத்துல இன்னும் போன வாரம் கூட அண்ணன் பேசும்போது சொன்னார், ஜெனரல் நீங்களாம் இருந்தபோது அப்படின்னாரு. அப்படின்னா அந்த ஏற்றபடியாய் செய்து நடக்கக்கூடிய ஆட்கள், கரெக்டான ஆட்கள் மாத்திரம் இருந்தால் மட்டும்தான் ஊழியத்தின் எல்லைகள் விரிஸ்தாரமாய் மாறும். போன வாரத்தில் 2-3 நாளுக்கு போயிருந்தேன். அவர் இருந்தவர் சொன்னார், நீங்கள் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா நம்ம இல்லாதவங்க குறையாதான், அந்த அளவுக்கு நடத்தணும், நிற்கணும். நம்ம என்ன சொன்னால், இது மனுஷருக்கு வேண்டி பண்ணலை, அந்த ஊழியக்காரருக்கு வேண்டி பண்ணலை, தேவனுக்கு வேண்டி பண்ணணும். அந்த ஒரே எண்ணத்தோடு கூட நம்ம இன்றைக்கி பாது பேசினார், நாங்கள் பழைய மாதிரி ஆளுகள் மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி யாரும் பேசுறதில்ல, சரியாக பண்ணுறதில்ல, சரியாக பண்ணுறது அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் இருக்கிற வரை அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அதுதான். அந்த ஒரு ஊழியம் யாருனாச்சும் புதுசாக வந்தாலும் வச்சுங்களேன், அந்த புதிய ஆத்மாக்களை ஒரு வாரத்தை 2 டைம் கூப்பிட்டுருவேன். நான் வந்தாங்கன்னா தனியாக உட்கார வச்சு அவங்க சேர் எல்லாம் தடுமாறுவாங்க, போய் முன்னாள் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் டீ வாங்கி கொடுக்கறது, அவங்களை போய் ட்ராப் பண்ணுறது, பேசிட்டு இருக்கிறது, விசாரிக்கிறது. ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்க, ஒரு 3-4 பேர் இருக்கிறோம், மாற்றி பேசிட்டு இருப்போம், விடவே மாட்டோம். அந்த நம்ம பேசுகிற பேச்சு அடுத்து அவங்க வந்திருக்கணும். அங்கே அப்படி ஊழியங்கிறது எல்லா விதத்தில் நம்ம ஊழியம் பண்ணலாம். ஒருத்தர் நாங்கள்லாம் வண்டி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 பேர் இருக்கிறோம், வர்றது கஷ்டம்தான், ஏன்னா அந்த ஊரில் பஸ் இல்லை, குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். நாங்கள் அநேக நேரங்களில் எங்கள் வண்டியை போய் கொடுத்துட்டு நாங்கள் நடந்து வருவோம். அப்படின்னா நாங்கள் ஒரு பைக்கில் போயிட்டு 2 பேர் பைக்கில் போயிட்டு ஒரு பைக்கில் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம். அவங்களுக்கு எங்கள் பைக் கொடுத்துட்டு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் 6வது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போனதுக்கப்புறம் 2வது போய் எடுத்து வருவோம். எங்கள் கார்லலாம் சும்மாவே வர மாட்டோம். யாராச்சும் வர்றாங்க ரோட்டில், அப்படிதான் ஊழியங்கிறது சும்மா மேலே இது பண்ணுறதில்ல, அடித்தளத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதோடைய பிரதிபலன் தான் கர்த்தர் கொடுக்குறாரே தவிர, நம்முடைய மறைமுகமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதற்கான ஆசீர்வாதத்தை தான் தலைமுறையை கர்த்தர் கொடுக்கிறவர். நம்ம ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்கிறேன், ஊழியங்கிறது சாதாரணமாய் மேலே இருந்து பண்ணுறது ஊழியமே இல்லை, கீழே இருந்து பண்ணுறதான் ஊழியம். அடிமட்டத்தில் கர்த்தருக்காய் பண்ணுறதான் ஊழியம். அந்த இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் கர்த்தர் உயர்த்தி தான் அடுத்த நிலை கொண்டு வர்றாரு தவிர, நீங்கள் கீழே கிரவுண்டில் ஒர்க் பண்ணாமல் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணவே முடியாது. அப்போ முதல்ல நம்ம ஊழியம்னா கிரவுண்டில் உண்மையாக யாரையும் எதிர்பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நம்பி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற பலனை எந்த மனுஷனும் தர முடியாது. ஏற்ற பலனை யாரும் தர முடியாது, கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். அல்லேலூயா. அது உறுதியாக சொல்கிறேன், அதில் மாத்திரம் எந்த இதுவுமே இல்லை. பாருங்க, இவனை பேச சொல்லி அழைச்சு அப்படிப்பட்ட விசித்திரமான வேலைகளை செய்யும்படியாக அவன் அழைச்சார். அப்போ மோசே சொல்லுவார் பாருங்க, இதுலேயே 35வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 30வது வசனம் வாசிங்களேன். யாத்திரையாகமும் 35வது அதிகாரத்தில் 30வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அங்க அதோட நிறுத்தல, அதை போதிக்கக்கூடிய வரத்தையும் அருளினார். வேலை செய்யறது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய வரத்தையும் அவனுக்கு அருளினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமின் குமாரனாகிய அகோலிபாபின்
இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அவனுக்கு அதோடு நிறுத்ததில்லை. அந்த வேலை உண்மையாய் செய்ததுனால அவனை போதிக்கக்கூடிய வரத்தினாலும் கர்த்தர் அவனை நிரப்பினார். அப்ப தலைமுறை என்று சொன்னா நாம செய்கிற அந்த ஊழியத்துடைய விளைவானது தலைமுறையாய் தாங்கி நடத்தக்கூடியது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம், இப்போ வாரம் விட்டுட்டு வர்றோமே, நமக்கு வேலை இல்லையா, நமக்கும் டவுனுக்கு போகணும், நமக்கும் வீட்டில் வேலை இருக்குது, அதை பண்ணணும் இதை பண்ணணும். இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு வரும்போது தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அதில் நம்ம உண்மையாய் செய்ய ஆரம்பிச்சா நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இதே நம்ம தொடர்ந்து 1 ராஜாக்கள்ல 4வது அதிகாரத்தில் வாசிங்க, 1வது வசனம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். சீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாய் இருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவராய் இருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாய் இருந்தான். அகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரரை சாலமோன். ஆமா, நமக்கு இந்த நம்ம ஊர்ல இருக்காங்க மணியக்காரர் இருக்காங்களா? அவங்களுக்கு வேலை என்னது? நீங்க வேதத்தில் இருக்கிற எதுவுமே நம்ம இந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் எல்லாம் ஒவ்வொன்று பார்க்கும்போது யோசிப்பேன். ஒவ்வொரு பேராக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒவ்வொரு போஸ்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியங்கள் எல்லாமே வேதத்தின்படியாகத்தான். அப்போ பாருங்க, அந்த உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 இந்த வில்லேஜோடைய ஃபுல் கண்ட்ரோல் ஆகையில் இருக்குது, மணியக்காரர் கையில் தான். அப்போ அவங்க தான் அந்த விவசாயத்துடைய எல்லா காரியத்தையும் பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு நிறைய எவ்வளோ இருக்குது, தோப்பு எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் அளந்து கொடுக்கக்கூடிய 12 மணியக்காரரை சாலமோன் நியமித்திருந்தான். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். 12 மாசத்திலேயும் ஒரு மாசம் அந்த 12 அரண்மனைக்கும் ராஜாவுக்கும் அவருடைய அரண்மனைக்கும் தேவையான சகலத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையில அந்த மணிகாரருக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த ஒவ்வொரு மணிகாரருடைய வேலையும் இந்த 12 பேரை வச்சிருந்தாங்க. அந்த 12 பேர்ல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மணிகாரர் வந்து வேலை செய்திருந்தாங்க. அப்புறம் அடுத்த வசனம், அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். அப்போ இது மோசேயின் காலத்தில் மாத்திரம் இல்ல, இது தாவீதின் காலத்தில் மாத்திரம் இல்ல, சாலமோன் அதுக்கப்புறம் வந்த சாலமோனுடைய காலத்தில் இவனுடைய நாமம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஊரின் குமாரன் இவன். அவர் நாமங்கள் ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். அப்போ ஒரு ராஜாவுடைய 12 மிக முக்கியமான மணிகாரர்ல ஒரு மணிகாரராய் யார் இருந்தா அப்படின்னா ஊரினுடைய குமாரனாய் அவன் ஒரு மாசம் முழுதும் ராஜாவுடைய அரண்மனை வேலைகளை விசாரிக்கும்படியாக அவன் நியமிக்கப்பட்டிருந்தான். சும்மா சாதாரண வேலை அல்ல இது. ஒன்று, அதாவது நம்ம அதிலே வசனம் வாசிக்கலாமே, 20 வசனம் வாசிக்கலாம். அதில் 20 யூதாவும் இஸ்ரவேலும் 19 வசனங்களே. ஊரின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான். ஆமா, அந்த தேசத்தினுடைய அதிபதி அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டு அவனோட பொசிஷன் எப்படி இருந்து பார்த்தீங்களா? அவ்வளவு ஹை பொசிஷன்ல அந்த பக்கத்தில் இருக்கிற ராஜாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லெவலுக்கும் இவன் அந்த இடத்துல நல்ல அதிபதியாய் இருந்தான். அப்புறம் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனையாய் ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதாவும் இஸ்ரவேலும் அப்படின்னா சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்ன இருந்தான்? ராஜாவாய் இருந்தான். அதான் யூதா கோத்திரமும் யூதா இன்னொன்னு
இஸ்ரவேல். ரெண்டு கோத்திரம் தான் இருந்தது. தாவீது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேலுக்கு வந்தா, அதுக்கப்புறம் யூதாவுக்கு வந்தா, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஃபுல்லையும் ஆட்சி பெறுவான். ஆனா சாலமன் வந்து ஃபுல்லும். அதான் தான் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனையாய் ஏராளமாய் இருந்தது, புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா தேசம் முழுவதும் நல்ல செழிப்பாய் இருந்தார்கள். அப்புறம் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 30 மாடுகளும் 100 ஆடுகளும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமா இருந்தது. சுற்றி எங்கும் ஒரு நாளைக்கு அவனுக்கு செய்கிற செலவுடைய இதுதான் பார்த்தோம். 30 மாடு, 100 ஆடு, 30 பறக்கால், இப்படி போட்டு அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவன் என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் இவனுடைய வேலை, இந்த மணிகாரோட வேலை. அப்படின்னா ஒரு மாசம் ஒவ்வொரு நாளும் இந்த அளவுக்கு அவன் ராஜாவுடைய சுற்றி இருக்கக்கூடிய அங்க எல்லா ஜனங்களுக்கும் தேவையான ஆகாரம், இது ஆடு மாடு கணக்கு தான் சொல்லி இருக்குது. அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள், அந்த பருப்பு, அரிசி, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்க. இதெல்லாம் சேர்த்து 30 நாட்கள், அந்த ஒரு மாசம் ஃபுல்லும் இவர்கள் அந்த செலவை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து ஒரு மாசம் ஃபுல்லா அவனை பார்த்துக்கணும். அப்படின்னா எவ்வளவு மாடு, எவ்வளவு ஆடு, எவ்வளவு தானியங்கள், எவ்வளவு எண்ணெய்கள், எவ்வளவு பொருட்கள். அப்போ ஒரு மாதம் பண்ணுறதுக்கு 11 மாதம் சம்பாதிப்பாங்க, உண்டாக்கி கொண்டு வைப்பான். அப்போ நல்லதாக ராஜா வீட்டில் போஜனம் எப்படி இருக்கணும்? ரொம்ப ருசிகரமாக இருக்கணும், ரொம்ப கொழுத்ததாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். சாலமோனை பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளவு ஆட்டையும் திரளாய் அடிச்சு ஒரு நாளைக்கு 100 ஆடு அடிப்பானாம். அப்படின்னா 3000 ஆடு குறைஞ்சபட்சம் அங்கே வேணும். 3000 ஆடு. அப்போ எத்தனை மாடுகள், கொழுத்த மாடு அன்னைக்கு தான் இன்னும் மேய்ச்சிலிருந்து வந்திருக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு கொழுத்த அவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுக்கக்கூடிய நல்ல உத்தியோகம், அப்படிப்பட்ட ஆட்களை சாலமோன் வைத்திருந்தான். அதுல ஒருத்தன் தான் இவனுடைய குமாரனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப பேச சொல்லி அழைத்தார்னா சும்மா இல்ல. அவன் ஆரோனையும் ஊரையும் சும்மா இல்ல கர்த்தர் அழைக்கல, செய்த எல்லாவற்றுக்கும் தலைமுறையாய் தாங்குகிற தேவன் அவர். ஆமென். ஊழியங்கிறது சும்மா இப்போ போய் வேலைக்கு போனால் மேனேஜர் கூலி கொடுப்பாரு, வேலை என்ன சம்பளம் கொடுப்பாரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை வேலையை விட்டு போகிறஞ்சு தான் அப்படியே மறந்து போயிடுவார். அவ்வளோதான். அப்படி தானே? ஒரு மாதம், ஒரு வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் வேலை செய்யுங்க ஒரு கம்பெனியில், நல்ல வேலை செய்கிறான்னு சொல்லி பாராட்டுவார், முடிப்பார். போகும்போது ஃபேர்வெல் பார்ட்டியில் ஒரு 5000 10,000 ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புனார்னா அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னால உள்ளே விட மாட்டாங்க, கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அவ்வளோதான். நீ எல்லாம் ஆறு, நீ சாரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் தலைமுறை நம்மை தாங்கி நடத்துகிற தேவன் அவர். இங்கே உலக பிரகாரமாக என்ன வேலை செய்தாலும் சரி, அவங்க இருக்கிற வர மதிப்பு. ஆனால் அவருக்காய் நம்ம வேலை செய்தா இருக்கிற வர நம்முடைய தலைமுறைகளுக்கு மதிப்பை கொடுக்கிற நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. அதனால தான் தலைமுறை தாங்கி நடத்துகிற தேவன் அவர். ஊழியம் என்று சொன்னால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வர எரிச்சல் உள்ள தேவன், ஆனால் 1000 தலைமுறை வர இரக்கம் செய்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவன். அப்ப எவ்வளவு தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம் பாருங்களேன். அப்ப ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஈசாக்கே கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்ப 1000 தலைமுறைங்கிற சும்மா இல்லை. இன்னைக்கும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரராக இருக்கிறோம். அப்ப தலைமுறை நம்ம சொல்றோம், அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த பிள்ளையுடைய கிருபை தான் இன்னைக்கு நம்மளையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறப்ப. வாக்கு பண்ணினா வாக்கு பார்த்தினவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்து நடத்துவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம். அப்ப 1000 தலைமுறை வர இரக்கம் செய்கிற தேவன் என்று சொன்னா, அந்த 1000 தலைமுறை நம்மை இரக்கம் செய்து பாராட்டுகிற நல்ல தகவல். இப்படி அப்போ ஆரோடும் ஊரும் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். தேவனுடைய ஊழியத்திலே வீழ்ச்சி வராமல் தன்னுடைய பங்கை செலுத்தினார்கள். அதன் நிமித்தம் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இது மாத்திரம், இது நம்ம யாரை பார்க்கிறோம்? ஊரை பத்தி பார்க்கிறோம். ஆரோனை பற்றி பார்த்தீங்கன்னா அவருடைய இதே கேட்டகரியே வேற.
அவனை எப்படி ஆசிரித்து உயர்த்துறாருன்னு இன்னொரு பார்க்கலாம். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல அவர் நிற்கக்கூடிய அந்த நினைப்பில், அந்த நிற்கக்கூடிய வேலை என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க வர வேண்டும், ஊழியம் செய்ய வர வேண்டும், உங்களை அர்ப்பணிக்க வர வேண்டும். சில துன்பங்கள், பாடுகள், சில செலவுகள், சில முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நினைத்து பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. உண்மையாகவே அதான் சொல்றேனே, அவருக்கு மாத்திரம் பிரியமாய் நடக்க ஆரம்பிச்சா, வேற மனுஷனை திருப்திப்படுத்துகிறது அல்ல, மனுஷனை முகம் பார்த்து நம்ம செய்கிற வேலை அல்ல, கர்த்தருடைய முகத்தை பார்த்து நம்ம செய்ய ஆரம்பிச்சா, செயல்பட ஆரம்பிச்சா, அவரை போல யாராலும் தடுக்க முடியும். ஆஸ்வதிக்க நினைச்சா யாராலையும் தடுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா யாராலும் தடுக்க முடியாது. நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் செய்கிற வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும், இவ்வளோ வருஷம் போனோமே, இவ்வளோ நாளாக போனோமே, அவங்கெல்லாம் வரல, நம்ம மட்டும் வந்திருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக ஏற்ற பலனை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தலைமுறை வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும்